காட்டின் ராஜாவான சிங்கம் ஒரு தினம் நரியிடம் கூறியது, இன்றைய உணவு நீதான் எனக்கு கொண்டு தர வேண்டும் என்று. உடனே அந்த நரி ராஜாவின் ஆணைக்கிணங்க காட்டின் மற்ற பகுதிகளில் சிங்கராஜாவுக்கு உணவு தேடி நடந்தது. அப்போது வழியில் ஒரு கழுதையை பார்த்தது. இந்த நரி கழுதையிடம் சொன்னது, ராஜா உன்னை அழைத்து வர சொன்னார் என்று. உடனே அந்த கழுதை எதற்கு என்று கேட்டபோது நரி சொன்னது, உன்னை அடுத்த ராஜாவாக மாற்றப் போகிறாராம் என்று. அதற்காக உன்னை அழைக்கிறார். இதை கேட்டவுடனே அதை நம்பி இந்த கழுதை மனதுக்குள் பல சந்தோஷமான சிந்தனைகளுடன் சிங்கராஜாவின் அடுத்து சென்றது. திடீரென சிங்கம் கழுதையின் மேல் பாய்ந்தது. அப்போது அதன் காதுகள் மட்டும்தான் கிடைத்தது. உடனே கழுதை அங்கிருந்து ஓடியது. அதன் பின்னாலே ஓடிய நரி, ஓடாதே நில், நீ ராஜாவாக இருப்பதற்கு உன்னுடைய காதுகள் தான் தடையாக இருக்கிறது, அதனால்தான் அதை முறித்து மாற்றியிருக்கிறார் ராஜா என்று கூறியது. உடனே அதை நம்பிய கழுதை மீண்டும் ராஜாவின் பக்கத்தில் வந்தது. இப்போது இந்த சிங்கம் மீண்டும் கழுதையின் மீது பாய்ந்தது. இப்போது அதன் வால் மட்டும்தான் கிடைத்தது. மீண்டும் கழுதை அங்கிருந்து தப்பி ஓடியது. ஓடாதே என்று கூறி நரியும் அதன் பின் ஓடியது. இந்த முறை நரி கூறியது, நீ ஒரு ராஜாவாக ஆசனத்தில் உட்காரும்போது இந்த வாள் உனக்கு தடையாக இருப்பதால் தான் ராஜா உனது வாளை அகற்றினார் என்று. உடனே அதையும் நம்பி இந்த கழுதை மீண்டும் சிங்கத்தின் பக்கத்தில் சென்றது. இப்போது சிங்கம் முழுமையாக இந்த கழுதையை வேட்டையாடிவிட்டது. இந்த சிங்கம் கவனிக்காத நேரத்தில் அந்த கழுதையின் மூளையை இந்த நரி சாப்பிட்டது. அப்படி இந்த சிங்கம் அந்த கழுதையை சாப்பிட்டு முடித்த பின் அதன் மூளையை தேடியது, கிடைக்கவில்லை. உடனே அது நரியிடம் கேட்டது, இதன் மூளை எங்கே என்று. உடனே அந்த நரி சொன்னதாம், அதற்கு மூளை இருந்தால் ஏன் நான் சொன்னதை கேட்டு இங்கு வரப்போகிறது என்று. அருமையான நண்பர்களே, இப்பொழுது நமது ஊர்களிலும் பல நரிகள் இறங்கியுள்ளது. சற்று கவனமாக இருங்கள். பலவிதமான தேர்தல் வாக்குறுதிகளை உங்களுக்கு தருவார்கள். எல்லாம் நம்பி சென்று விடாதீர்கள். இலவசம் இலவசம் என்று கூறி உங்களை அழைக்கும் போது அதன் பின்னால் இருக்கும் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளுங்கள். அந்த கழுதையைப் போல இருந்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள்.